வணக்கம். எந்த ஒரு மருந்துக்கும் குணமாகாத ஒரு நோய் ஒரே ஒரு மருந்துக்கு மட்டும்தான் குணமாகும். அதுதான் அன்பு. அன்பெனும் அருமருந்து. நாம் வாழும் வாழ்க்கை அன்பினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை அன்பினால் தொடங்கி அன்பினால் தான் முடிகிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனா அதுதான் உண்மை. இந்த உலகத்தை இயக்குவதே அன்புதான். என்னதான் நம்ம அறிவியல், தொழில்நுட்பம், விஞ்ஞானம்னு உயர உயர பறந்தாலும், கண்டம் விட்டு கண்டம் போனாலும், சந்திரனுக்கு சந்திராயனை அனுப்பினாலும், நம்ம மனம் தேடுவது, நேசிப்பது, மகிழ்வது அந்த அன்பு எனும் ஒன்றுக்கு தான். இன்னைக்கு நம்ம விண்வெளிக்கு சுனிதா வில்லியம்ஸ் அனுப்பணும். ஆனா நம்மளோட எதிர்பார்ப்பு, வேண்டுதல், பிரார்த்தனை எல்லாம் என்னவா இருந்தது? அவங்க பத்திரமா பூமிக்கு வந்து சேரணும். அதுதாங்க அன்பு. நீ சாப்பிட்டியா? நீ நல்லா இருக்கியா? உடம்பு பரவாயில்லையா? எல்லாம் சரியாயிடும், பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு ஏங்கிறது தாங்க மனம். அதுதான் அன்பு. என்னதான் காசு, பணம், பொருள், புகழ்னு நம்ம வாழ்ந்து வந்தாலும் நம்ம மனம் நேசிப்பது அன்பு எனும் ஒன்றை தான். நம்ம மனம் தேடி அலையறதும் அந்த அன்புக்காகத்தானே. ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, சாக கிடக்கிறவங்கள பார்த்து, இன்னைக்கும் நாளைக்கும் இழுத்துட்டு இருக்காரு, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு போய் பார்ப்பாங்க. அந்த ஒரு தருணத்துக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை அன்பினால் தான் முடியுது. நம்ம என்னதான் ஆயிரக்கணக்கில் கொடுத்தாலும் சரி, கோடியே கொட்டி கொடுத்தாலும் அந்த ஒரு தருணத்துக்கு ஈடு இணை ஆகாது. அவங்கள போய் பார்க்கும் பொழுது அவங்களால பேச முடியலனாலும் அந்த கண்களில் இருந்து வடியும் கண்ணீர், ஒரு துளி கண்ணீர் சொல்லிவிடும். அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திவிடும், அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திவிடும், அவங்களோட ஆனந்தத்தை வெளிப்படுத்திவிடும். இதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். என்னதான் நம்ம அன்பை வச்சிருந்தாலும் அது தாழ்பால் போட்டு அடைக்க முடியாது. அது ஒரு துளி கண்ணீர்ல இருந்து வெளிப்பட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் ஒரு படி மேலாக போய் அன்பு அகத்துறுப்புன்னு சொல்றாரு. உள்ளுக்குள்ள இருக்கும் ஒரு உறுப்பு தான் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அது வெளியில கண்களின் வழியாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை அன்பினால் தொடங்கி அன்பினால் தானே முடியுது.